எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுபீஸ் குக்கிங் சேனலில் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நான் ஆல்ரெடி ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு போட்டிருக்கேன். இது செகண்ட் மெனு. இன்றைக்கி பருப்பு வடை போட்டு மோர் குழம்பும், சைட் டிஷ்க்கு கோவைக்காய் பொரியலும். நம்ம சைட் டிஷ்ஷாக பருப்பு வடையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணையும் எவ்வளோ சீக்கிரமாக செய்யலான்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கடலைப்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஊறிட்டுருக்கிற டைம்லேயே நம்ம மோர் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை அரைச்சிடலாம். அதுக்கு பச்சரிசி மாவு 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, 3 பல் பூண்டு, தேங்காய் துருவினது 1 கப், 2 டீஸ்பூன் ஜீரகம். இவ்வளோத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதில் நம்ம கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம், எந்த வித கட்டியும் இல்லாத மாதிரி. இப்போது நம்ம குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம கடைசியாக மோரும் சேர்ப்போம், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். இப்போ நம்ம மோர் குழம்புக்கு தேவையான அளவு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து நல்லா கலந்து வச்சுக்கலாம், எந்த வித கட்டியும் இல்லாத மாதிரி. அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிக்க வேண்டியதான். இப்போது நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு, இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மோர் குழம்புக்கு தேவையான அந்த தேங்காய் விழுது, அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இதில் ஒரு கொதி வந்துடும். ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஓரளவு ஒரு மாதிரி நுர கெட்டி வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஏதோ இந்த மாதிரி வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்ற போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயே நம்ம தயிரை கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தயிரை ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி கொதிக்க வச்சுருந்த மோர் குழம்பு அதையும் இதில் ஊற்றிடலாம். இப்போது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுன்னா மோர் குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம கடைசியாக வடை செஞ்சுட்டு அந்த வடையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக சைட் டிஷ்ஷான கோவைக்காய் பொரியலை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும் போட்டால் போதும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோவைக்காவை இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கூடவே மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி பொரியணும். அதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடிக்கடி நம்ம திறந்து பார்த்து நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், கோவைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சைட் டிஷ் ரெடி, நம்ம குழம்பும் ரெடி. இனி நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 3 காஞ்ச மிளகாய், ஒரு கட்டி காயம், ஒரு சின்ன துண்டு போதும், அப்புறம் மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கூடவே சோம்பு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், நல்லா சின்ன வெங்காயம் பொடியாக ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கையில் அப்படி கலந்து விட்டுட்டோன்னா அது நல்லா இன்னும் பொடிசாக ஆகிடும். அது கூடவே கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கினது, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அந்த உப்பு, இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம வடைக்கு தட்டிடலாம். நல்லா இதை மாதிரி கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு அதில் நல்லா குட்டி குட்டியாக உருட்டி வச்சிடலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சிடலாம்.
அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வடையை பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் அந்த எண்ணெயை ட்ரெயின் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம குழம்புல போட்டுட்டோன்னா நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே அது நல்லா ஊறிடும். நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.